ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வர 3வது கிளைண்ட் நீங்கள். ஓகே. ஸோ எனக்கு இது எல்லாத்த விட நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் சொன்ன ஸ்டோரி தான் நம்ம அவசரமாக பேசணும். லாஸ்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ண டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் சொன்ன உங்கள் ஹெல்த் அப்டேட்டில் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ தூரம் திருச்சியிலேருந்து நம்பி ட்ரெயின் ஏறி நீங்கள் வரீங்க. ஸோ வந்தது வந்து உங்கள் ஹெல்த் அப்டேட்டில் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். அதில் டாப் 3 என்ன சொல்வீங்க? நெயில் கட் பண்ணி பைட் பண்றது, சிவியர் நெயில் பைட்டிங்கோட வந்தீங்க. நெயில் கடிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ அந்த இது இல்ல. வெரி தலைவலி சுத்தமா இல்ல. மைக்ரைன் வெரி குட்ரா. முன்னாடிலாம் வந்து ஃப்ரீக்வென்ட் மைக்ரைன் வரும்ல, இப்போ அது இல்ல. எனி டைம் இருந்துட்டே இருக்கும். இங்க வந்து எனக்கு தலைவலியே இல்ல. வெரி குட். ரெண்டாவது ரொம்ப வருஷமா மோஷன் போறப்ப ரொம்ப எரிச்சலாவே இருக்கும். ஓகேமா. இப்போ அந்த பர்னிங் சுத்தமா இல்ல. பர்னிங் சென்சேஷன்ஸ் இல்ல. அண்ட் இன்னொன்னு, நீங்க முன்னாடி வந்து சார் கோவம் அதிகமா படுவாங்கன்னு மேம். ஆமா ஆமா, நீங்க தான் சொல்லணும். கோவம் கம்மியா இருக்குங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா அதுவும் குறைஞ்சிருக்கு. கோவப்பட்டா நெயில் பைட் பண்ண உடனே கடிக்க ஆரம்பிச்சு. இப்ப அந்த இது ரத்தம் வர அளவுக்கு கடிப்பாங்க. ரத்தம் வர அளவுக்கா? அந்த மூளையில அது மேடம் உள்ள வந்தோடனே ஒன்று சொன்னாங்க, மேடம் நானா கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. பட் வந்து ப்ராப்பராக நம்ம கேர் பண்ணும்போது அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் முன்னாடி சொன்னீங்க சாக்லேட்ஸ் டென்ஷன் ஆகும்போது சாக்லேட் சாப்பிடுவேன், அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதுலேயும் இதாக இருக்குது. காஃபி எனக்கு இப்போ அந்த இது இல்லை மேம். காஃபி குடிக்கிறது அந்த இது எனக்கு தோண மாட்டேங்குது. ஆமாம், முன்னாடி காஃபி அந்த ஸ்மெல் அந்த டைம் ஆனாலே எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணும். அப்புறம் ஹேர் ஃபால் கம்மியாக இருக்காடா? ஹேர் ஃபால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேடா. சரி, இது வந்து நீங்கள் யார் சொல்லி நம்ம ஆக்சி ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? இவங்களுடைய ஃப்ரெண்ட் காலேஜ்ல நான் ராயல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே. என்னுடைய கலீக் வந்து அவங்க ரெஃபர் பண்ணாங்க. சங்கீதா மேடம்? இல்ல, சங்கீதா இல்ல, செல்மலர்னு ஒரு ரெஃபர். சரி, சரிங்க சார். ரெஃபர் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பைன்காக தான் வந்தீங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் 2 3 டாக்டர் சென்னையில கூட டாக்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓகே ஃபைனலா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். ஓகே. அது ஃபர்ஸ்ட் செஷன்லயே ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான். அதுலயே எனக்கு பாதி ப்ராப்ளம் ஒரு 90% கூட சொல்லலாம். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வரும்போது மேடம்க்கு வந்து டிஸ்க் பல்ஜ். ஆமா, டிஸ்க் பல்ஜோட வந்தீங்க. அதுல பெயின் 80% சரியாயிடுச்சு. இப்போ கூட பிரச்சனை இல்ல. ஹெவியா வொர்க் பண்ணும்போது அவங்க டீச்சர்ன்றதால எவ்ரிடே வந்து ஒரு 40 மினிட்ஸ் நிக்கணும். டிராவலே 40 மினிட்ஸ் அப்படிங்கும்போது அந்த ஹெவியா பண்ணும்போது ஈவினிங் கொஞ்சம் ரைட்டா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண மறுபடியும் ஸ்டெபிலைஸ். வெரி குட் சார். அந்த இது ஏன்னா மெயின்லி ஒரு கன்சர்னுக்காக வந்தீங்க. இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆனால் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் உங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தது வந்து டாக்டர் சிபிஐ எந்த இயரில் வந்து பார்த்தீங்க மேம்? 2025 இருக்குங்களா? 25ல வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 26. இத்தனை வருஷமா நீங்கள் அங்கேருந்து திருச்சியிலேருந்து ஒன்லி 2 இதுக்கு மட்டும்தான் வரீங்க. ஸோ இன்னைக்கு இன்னொன்னு சொன்னீங்க எனக்கு. மேடம் நிறைய பேச மாட்டேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெளிவாக பேசிட்டாங்க. எனக்கு நிறைய கிளியர் ஆனது இங்க வந்துதான். நான் சொல்ல எனக்கு எது எடுத்தாலும் ப்ராப்ளமா இருக்கும். இங்க வந்து முக்கால்வாசி ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆயிடுச்சுனாக்கா இங்கே தான் சொல்லுவேன். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. ஸோ உங்களை இன்னொன்று உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்க வந்து சங்கீதா அவங்களும் சரி. ஸோ அவங்க ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு டைம் போய் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சா போங்க அப்படின்னாங்க. நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே எனக்கு வந்து பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சார் சொன்னாங்க, நீங்க அந்த இது போட்டு பார்த்தாலே தெரியும், சிப்பு வச்சு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு பாதி இது குறைஞ்சிடும். டிஸ்க்னால தான் உங்களுக்கு உள்ள ப்ராப்ளம். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னொன்று, நீங்கள் வந்ததுக்கப்புறம் மைக்ரைன், வெர்டிகோ, அசிடிட்டி, ப்ளோட்டிங்கு, இதில் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ வந்து ஆளே தெளிவாயிட்டீங்க. ஆமாம், நல்லாவே தெளிவாயிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது நெயில் பைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நீங்கள் ப்ராப்பராக ஒரு டீடாக்ஸ் பண்ணாதான் அந்த நெயில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நெயில் பைட் பண்ணுறது, சாக்லேட் சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு தோணாமல் இருக்கும். இது நமக்கு இப்போ நீங்கள் இந்த லைனில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது மேம். இப்போ எங்களுக்குலாம் தெரியாது பாருங்க. ஏதோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது ஓகே, நான் சின்ன பிள்ளைந்து இப்படி வருவேன். இப்போ என் பையனை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். ஓ, நம்மள மாதிரி பையனும் நகம் கிடைக்கிறாங்க. இப்போதான் தெரியுது அது ப்ராப்ளம்னு. நெயில்குள்ளே இருக்க இது பாக்டீரியாஸ் எல்லாம் உங்கள் வயிற்றுக்குள்ளே போகும். அந்த பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பி வளரும். அது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும். ப்ளோட்டிங்கு, அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன். அது நல்ல ஹேபிட் இல்லை. நான் தனியாக ஒரு வீடியோவே நெயில் பைட்டிங்கோட இது பேசியிருக்கேன். பட் கட் ஹெல்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத்துன்னு நான் சொல்லுவேன். இப்படி வச்சு பைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, சில பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் கூட ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாமே ரீஇன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். இது வந்து நம்ம ஒன் ஆஃப் த இஷ்யூ பார்க்குறோம். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் காஸ் பண்ணுறது. கண்ணுக்கு தெரிஞ்சது எதுவுமே நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது நெயில் பைட் பண்றாங்க அப்படின்னா நீங்க நேரா வந்து டீடாக்ஸ் பண்ணுங்க. டீடாக்ஸ் பண்ணுங்க. அதுதான் மெயின் டேக் ஹோம் மெசேஜ். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்கறதா மேடம், ஆக்ஸி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? நீங்களே சொல்லுங்க. சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். எவ்ரிதிங். தேங்க்யூ. எவ்ரிதிங்னு முடிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம்காக வந்து மல்டிபிள் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆனதுனால ஸோ இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.